இன்றைக்கி நவராத்திரி ஃபங்க்ஷனோட 7வது நாள். வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டி பசங்களெல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு வரவே டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி காளியாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி எப்படியாவது கொஞ்சமாவது வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து குட்டியாக வீடியோ எடுத்தாச்சு. சரி சாமி பார்த்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போய் உட்காந்துட்டோம் சேரில். இன்றைக்கி மூலவருக்கு குங்கும அலங்காரமும் உற்சவருக்கு சந்தான லக்ஷ்மி அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. சந்தான லக்ஷ்மி அம்மன் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கையில் குழந்தையோடு இருப்பாங்க. சந்தான லக்ஷ்மி தாயாரை வணங்குவதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும், ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் அந்த தோஷம் நீங்கி சீக்கிரமாகவே வந்து குழந்தை பேர் அடையலான்னு சொல்கிறாங்க. சந்தான லக்ஷ்மி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த வரலட்சுமி நாளில் நம்ம இவங்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குழந்தை பேர் கிடைக்கும். எல்லா தெய்வத்தோட அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.